அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 14. போன எபிசோட்ல பிரார்த்தனாவை அவங்க மாமியாரும் அவங்க நாத்தனாரும் பழி போட்டு அவளை எல்லாரும் முன்னாடியும் திட்டிட்டு இருந்ததை பார்த்தோம். அரை மணி நேரத்திற்கு உள்ளாகவே அனைத்தும் நடந்து முடிந்திருந்தன. வீட்டிற்குள் நுழைந்த மருமகளை ஆக்ரோஷமாய் மலர் தடுத்த போது பிரார்த்தனா உதறிய வேளையில் தடுமாறியவள் சுவரின் விளிம்பில் இடித்துக்கொள்ள முன்னெற்றி பிளந்து ரத்தம் களம் ரணகலமானது. கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து ஊற்றிய குருதி, ஐயோ, மலரோட மருமக மாமியாரை தள்ளிவிட்டு சாகடிக்க முயன்றதில் மண்டை உடைந்து விட்டதே என்று செய்தியை முரசடித்து அறிவிக்காத குறையாய் பரப்பியது. இவை என்ன சாகடிக்காம விடமாட்டா. இப்படி ஒவ்வொரு நொடியும் நாங்க பயந்து பயந்துதான் வாழணும். ஒரு பொண்ணுகிட்ட இத்தனை ஆக்ரோஷமா? அக்கம் பக்கம் உள்ளவங்கன்னு துளி மரியாதை இருக்குதா? எங்க வீட்டு பிரச்சனை, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுது. தெருவுக்கு வந்த பிறகு அது ஊர் பிரச்சனை இல்லையா? ஊரும் சுற்றமும் தன் பங்குக்கு குற்ற அம்புகளை வீசிவிட்டு செல்ல நைந்து போன இதயத்துடன் நடுரோட்டில் நின்றாள் பிரார்த்தனா. சில மாதங்களுக்கு முன்னால் மாலையும் கழுத்துமாய் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தது நினைவில் ஆடியது. எத்தனை பேரின் உழைப்பு, எதிர்பார்ப்பு, கனவு எல்லாம் இந்த ஒரே இரவில் தகர்ந்து போய் நிற்கிறது. கேள்விக்குறியாய் நிற்கும் எதிர்காலம் பற்றிய நினைவில் இரவின் சூனியம் தந்த திகிலோடு நின்று கொண்டிருந்தவளை அழைத்து சென்றாள். கோயில் வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பாட்டி. பல இரவுகளில் பிரார்த்தனாவிடம் இறந்து பெற்றிருந்த நன்றி உணர்வு. இந்த வராண்டாவில் படுத்துக்கோமா, விடிந்த பிறகு போகலாம். நான் இதே ஊரில் 20 வருஷமா இருக்கேன். உன் மாமியார் எச்சி கையால் காக்கா விரட்டாதவள். நான் எல்லாரிடமும் சாப்பாடு கேட்க மாட்டேன். ஆனால் உன்னை பார்க்கவும் கேட்க தோணுச்சு. அப்புறம் பார்க்கிறப்ப எல்லாம் ஏதாவது கொடுப்ப. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பாட்டி தூக்கம் வரும் வரை ஏதாவது பேசியபடியே இருந்தாள். மலருக்கு பயந்தோ இல்லை பிரார்த்தனா திமிர் பிடித்தவள் என்ற எண்ணத்தாலோ ஒருவர் கூட அவளுக்காக தன் வீட்டு கதவை திறக்கவில்லை. தர்மம் தலை காக்கும் என்பது மட்டும் அன்று உண்மையாகி கொண்டிருந்தது. மறுநாள் கருக்களிலேயே தன் ஊருக்கு செல்லும் பேருந்தை பிடித்து விட்டாள் பிரார்த்தனா. விடிந்தும் விடியாததுமாய் இருந்த வேளையில் கையில் பையோடு வந்து நின்ற மகளை பார்க்கவும் அதிர்ந்து போய்விட்டாள் ராதா. என்னடி இப்படி ஒத்தையில, அதுவும் விடியறதுக்குள்ள வந்து நிக்கிற? பதிலேதும் பேசாமல் உள்ளே சென்றாள் பிரார்த்தனா. கேட்கிறேன்ல, பதில் சொல்லேன். எதுவும் சொல்ல முடியாமல் தொண்டை அடைத்து கொண்டது. என்னடி, சண்டை போட்டியா? அவங்கதாம்மா எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு வர்றாங்க. வந்தா உடனே வீட்டை விட்டு ஓடி வந்துடுவியா? நான் வரலம்மா, அவங்கதான் துரத்தி விட்டாங்க. அது உன் வீடுதானே, உனக்கு உரிமை உண்டுதானே. என்னால முடியலம்மா. உன் புருஷன் ஊரில் இருந்து வந்துட்டாரா? இல்லை, ரொம்ப தப்பு. அவ ஊர்ல இல்லாத நேரத்தில் இப்படி வந்தது ரொம்ப தப்பு. என்னை என்னம்மா பண்ண சொல்ற? உன்கிட்ட 1000 முறை சொல்லி இருக்கேன், பொறுமையாயிரு, வாயாடாதே என்று. அம்மா, நீங்க அங்கே நடந்ததை பற்றி புரியாம பேசாதீங்க. தெரியுமடி, எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சமாளிப்பதுதான் வாழ்க்கை. இப்படி தொட்டதற்கெல்லாம் ஓடி வந்து விட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? அவங்க என்னை கொன்னுடுவாங்கம்மா. இப்படி நாமவே கற்பனை பண்ணிட்டு பயந்துட்டு இருந்தா ரோட்டுல சும்மா நடக்க கூட முடியாது. பையனை பெத்தவங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நாம தான் பொறுத்து கொள்ளணும். நாங்க படாத பாட்டையெல்லாம் நீ பட்டுட்ட. நாங்க அனுபவிக்காத கொடுமையெல்லாம் நீ அனுபவிச்சுட்ட. உங்க அப்பன் படுத்தின கொடுமைக்கு நானும் இப்படி வீட்டை விட்டு போயிருந்தா உங்க 3 பேரையும் இப்படி கௌரவமா வளர்த்திருக்க முடியாது. என்னால உங்களை மாதிரி எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. இத பாருடி, கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணித்தான் வைக்க முடியும். நீ கூட்டிட்டு வர்ற பஞ்சாயத்து எல்லாம் என்னால வர முடியாது. என்னம்மா இப்படி பேசுறீங்க? பின்ன என்னை என்ன பண்ண சொல்ற? நல்ல மனுஷன் அவரு. அவருக்காகவது நீ பொறுமையா இருந்திருக்க வேணாமா? உங்களுக்கு தெரியாதும்மா, அவரையும் மாத்திட்டாங்க. இதை சொல்ல உனக்கு வெட்கமா இல்லை? உன் அன்பு ஆழமானதா இருந்தா அவர் எப்படி மாறி இருப்பாரு? இப்ப நான் உங்களுக்கு பாரம்னு சொல்ல வர்றீங்களா? மகள் இப்படி கேட்கவும் சற்று அமைதியாய் இருந்த ராதா ஆமா என்றாள். தான் ஒரே அடைக்கலம், தன் ஒரே நம்பிக்கை என்று வந்த தாய் இப்படி பேசவும் அதிர்ந்து போனாள் மகள். என்னம்மா, நீங்களே இப்படி பேசினா நான் எங்க போவேன்? போ, உன் புருஷன் வீட்டுக்கு போ. எனக்கு இனிமேல் என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். நீ இப்ப வீட்டுல வந்து உட்கார்ந்து விட்டால் அவளுகளை எவன் கட்டிக்க முன் வருவான்? அடங்காப்பிடாரீங்கன்னு ஓடிடுவானுங்கல்ல. தாய் பேச பேச அதுவரை பொறுமையா இருந்த சுனிதா, ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவளே நொந்து போய் வந்திருக்கா. ஆறுதலாய் பேசாம இப்படி விரட்டினா அவ வேற எங்கம்மா போவா என்றால் கண்ணீர் மல்க. நீ உன் வேலையை பாரு. ஏமா இப்படி மாறிட்டீங்க? அத்தான் வரட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்குள் விஷயம் அறிந்து ஓடோடி வந்தாள் பிரேமா.
என்ன மைனி, பிள்ளை இப்படி வந்திருக்கா? முகமெல்லாம் இப்படி வீங்கி கிடக்கு. நீங்களே கேளுங்க உங்கள் அருமை மருமகளோட கதையை. அதெல்லாம் கிடக்கட்டும், வந்த பிள்ளைக்கு ஒரு கப்பு காபி தண்ணி கூட கொடுக்காமலே நிக்க வச்சிருக்கீங்க என்ற பிரேமா, வாடா இப்படி உட்காரு என்று கட்டிலில் உட்கார வைத்தவுடன் சாய்வதற்கு மடி கிடைத்த நெகிழ்வில் ஓ என கதறினாள். அழுகையும் விம்மலுமாய் நடந்தவற்றை சொல்லி முடித்த போது, அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? அடிச்சி மண்டைய உடைச்சிட்டால்னு ஏற்பட்ட பழி உன் காலம் வரைக்கும் தீராதே என்று பதறி போனாள் ராதா. மைனி இருங்க, நம்ம பிள்ளையையே குற்றம் சொன்னா எப்படி? அவங்க மேலையும் தப்பு இருக்கே என்ற பிரேமா சொல்லவும், அந்த மனுஷன் கிட்ட என் பொண்ணு மேல தப்பு இல்ல, உங்க அம்மா தங்கச்சி மேலதான் தப்புன்னு வாதிட முடியுமா என்று கேட்டாள். என்னம்மா சொல்றீங்க? இரவோடு இரவாக துரத்தி விட்டு இருக்காங்க. ஒரு பிச்சைக்காரி மாதிரி கோயில் மண்டபத்தில் படுத்திருக்கா. அந்த பாட்டிக்கு இருந்த மனிதாபிமானம் கூட அவங்களுக்கு இல்லையே. அந்த பாட்டி மட்டும் கூட்டிட்டு போய் காசு கொடுத்து அனுப்பலன்னா அக்கா கதி. அவங்களை சும்மா விடக்கூடாது, 4 பேரை கூட்டிட்டு போய் நியாயம் கேட்கணும் என்று சுனிதா சொல்லவும், நீ இப்ப வாயை மூட போறியா இல்லையா? இப்படி துணிச்சலா துடுக்குத்தனமாய் பேசுறதால்தான் இப்படி வந்து நிக்கிறா ஒருத்தி. உங்க விருப்பத்தை கேட்டுட்டு நான் நடந்தால்தான் இப்ப பிரச்சனை என்று அவள் மேல் பாய்ந்தாள் ராதா. ஆமா, நல்லா கேட்டீங்க விருப்பத்தை. அவதான் தன் தலையை அடிச்சுக்கிட்டாளே, எனக்கு வேணாம் வேணாம்னு. கடமை முடியட்டும்னு தள்ளி விட்டீங்க, வந்து நிற்கிறா, அனுபவிங்க. நாளைக்கு எங்களையும் இதே போல் தள்ளி விடுங்க, நாங்களும் இப்படி வந்து நிற்கிறோம். என்னடி பேசுற? பாய்ந்து வந்து பலார் என ஒன்று விட்ட ராதா, நான் அந்த குடிகார மனுஷன் கிட்ட படாத பாடுபட்டு உங்களை கரை சேர்க்க நாயாய் பேயா அலைகிறேன். நீ என்னடானா எதிர்த்து பேசுறதும் இல்லாம, நானும் புருஷனை மதிக்க மாட்டேன், குடும்பம் நடத்த மாட்டேன் சவால் விடுற. தாய் வெறி கொண்டவள் போல் நிற்க கன்னத்தை தாங்கியபடி நின்ற தங்கையை பாவமாய் பார்த்தாள் பிரார்த்தனா. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?